கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 3:13. ரோமன்ஸ் 3:13. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன ஒரு காரியம்! இது எங்கிருந்து எடுத்து சொல்றாரு? 5வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அதே மாதிரி 140வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவுகளை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்போ முதலாவது என்ன? அவங்களுடைய தொண்டை பிரேத குழின்னு சொல்றாரு. பிரேத குழி எதை காட்டுகிறது? மரணத்தையும் அதனால் வரக்கூடிய கெட்ட துர்நாற்றத்தையும் தான். அப்போ ஒரு பிரேத குழியிலிருந்து என்ன வரும்? ஒரு துர்நாற்றம் வரக்கூடியதாக இருக்கும். அது மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒருத்தர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன கொண்டு வருது? அவர்களை ஆவிக்குரிய முறையில் சாவையும் அவங்கள அழிக்கக்கூடியதாகவும் துர்நாற்றம் வரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய நாவு என்ன? வஞ்சனை, நாவுனால வஞ்சனை செய்கிறாங்க. அப்போ என்ன? இவங்க பேசுவது என்ன? ஒருத்தர் காரியங்களை திரிச்சு பேசுவது, பொய் சொல்லுவது, இல்லை ஒருத்தரை பாராட்டி பேசுவது போல பண்ணக்கூடியது. இது அவங்க ஏதோ ஒரு நேரம் தவறுதலாக கோபத்தில் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலை. இது என்னன்னா, அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வழக்கமாக செய்யக்கூடியது என்பதை தான் இந்த வசனம் காட்டுகிறது. ஏன்னா நீதிமொழிகள் இதை குறித்து நிறையா இருக்குது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 31, 32 பாருங்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவோ அறுப்புண்டு போகும். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கனுடைய வாயோ மாறுபாடுள்ளது. அதே மாதிரி 15வது நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். ஞானிகளின் யாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும். அதே 15வது அதிகாரத்தில் 28வது வசனம். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும். அப்போ என்ன? அவங்க உதடுகளுக்கு கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்போ என்னன்னா, இவங்க எப்படி ஒரு மறைவார் பாம்பு எப்படி மறைவாக இருக்கும், அதே மாதிரி மறைஞ்சிருக்கிறது. ஆனால் என்ன? அவங்க வெளியே விட்டாங்கன்னா அதிலிருந்து வரக்கூடியது என்ன? ஒரு விஷமாக இருக்கும். வரும்போது நல்லா இதாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவோ எவ்வளவு விஷத்தை போல இருக்கும். அதனால தான் எரேமியா 17:19 அதிகாரம் 9வது சொல்லும்போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? எல்லாம் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறாங்க, அவங்க உதடு கீழே பாம்பினுடைய விஷம் இருக்குது. சரி, இதை இந்த நாளில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்போ என்ன நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும்? இங்கே பவுல் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கறது என்ன? நம்ம பாவம் எப்படி பண்ணுது? நம்மளுடைய பேச்சுக்களை அதை ஒன்றும் இல்லாமல் அதை என்ன பண்ணுது? விஷமாக மாற்றுகிறது. ஏன்னா பாவங்கிறது நம்மளுடைய செயல்கள் மாற்றம் இல்லை, இது நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி மற்றவர்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற காட்டக்கூடியதாக இருக்கிறதா பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இது அந்த ரோமர் 3வது அதிகாரத்தில் 10லிருந்து 18 வசனம் வரைக்கும் சொல்லும்போதே அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாமே ஒரு மனித குலம் மொத்தமுமே, அதே மாதிரி மனிதனுடைய எல்லா பகுதியும், எல்லா மனிதரும் பாவிகள்னு சொல்லிட்டாரு. இப்போ மனுஷனுடைய எல்லா பகுதியுமே, ஒரு மனுஷனுடைய சரீரம், அவனுடைய தொண்டை, அவனுடைய நாக்கு, அவனுடைய உதடு, இது எல்லாமே பாவத்தை கட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் நமக்கு என்ன தேவை? நமக்கு முழுமையான கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு விடுதலை வேலை, அந்த விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ இந்த நாளில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை விஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கா, துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கா, இல்லை மற்றவர்களை எடுத்து கட்டக்கூடியதாக இருக்கா?
நீங்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்கும்போது மற்றவங்களுக்கு சந்தோஷமாக, ஒரு சமாதானமாக, ஒரு இணக்கமாக இருக்கா? இல்லை அவங்கள அழிவு பாதையில் கொண்டு போகக்கூடியதாக இருக்கா? இல்லை உங்களுடைய பேச்சு ஒருத்தரை எடுத்து கட்டுவதா இருக்குதா? இல்லை இடித்து தள்ளுவதா இருக்கிறதா? அப்போ நீங்கள் உங்களுடைய நாவை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஏன்னா நம்மளுடைய சரீரத்தில் உள்ள எல்லா அங்கமும் பாவத்தினால கண்டாமினேஷன் ஆன மாதிரி, பாவத்தினால இது ஆன மாதிரி இருக்குது, கரைப்பட்டதாக இருக்குது. அதை கர்த்தருடைய கிருபை மூலமாக கர்த்தர்கிட்ட இருந்தால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம நம்ம வாயிலிருந்து நம்ம ஒரு நல்ல ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த அழிந்து போகிற உலகத்தில் ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.